வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான செய்தி காத்திருக்கு. நம்ம இந்திய அரசு டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் கட்டுற முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. இப்போ இருக்கிற தலைவலிகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் குறைச்சு நம்ம வேலைய ரொம்பவே சுலபமாகிறது தான் இதோட ஒரே நோக்கம். 2026லேருந்து வரப்போற இந்த புது சிஸ்டம் உங்களோட வேலையை எப்படி ஈஸியாக்க போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இந்த மொத்த விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க நாம ஒரு 5 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல்ல என்ன மாறப்போகுதுன்னு ஆரம்பிச்சு எப்படி பணம் கட்டுறது, இதனால நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு படிப்படியா எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா அலசி ஆரம்பிச்சிடலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி, என்னதான் மாறப்போகுது, எப்போ இருந்து மாறப்போகுது? இப்போ இருக்கிற டிடிஎஸ் டிசிஎஸ் பேமெண்ட் சிஸ்டத்துல இருக்கிற நிறைய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ரொம்பவே எளிமையான சிஸ்டம் வரப்போகுது. அதோட தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போ இருக்கிற நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேலரிக்கு டிடிஎஸ் பிடிச்சா அதுக்கு ஒரு சலான், கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு தனி சலான், வாடகைக்கு ஒரு சலான், கமிஷனுக்கு ஒரு சலான்னு ஒரே மாசத்துல 10 வகை பேமெண்ட் இருந்தா 10 தனித்தனி சலான் போட்டு வேலை பார்க்கணும். வடிவேலு சொல்ற மாதிரி ஆனா ஒருத்தரையும் பார்க்கணும்ல, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் தனித்தனியா கவனிக்கணும். இது எவ்ளோ பெரிய தலைவலி. ஆனா ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்த சீனே டோட்டலா மாறப்போகுது. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இல்லைங்க. எதிர்கால டாக்ஸ் ஃபைலிங்கையே ரொம்ப சிம்பிள் ஆக்க போற ஒரு பெரிய திட்டத்தோட முதல் படி இது. ஓகே, இப்போ நீங்க புது இபி போர்ட்டலுக்குள்ள போனதும் ஒரு முக்கியமான கட்டத்துல நிப்பீங்க. அங்க எடுக்க போற முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு சின்ன கிளிக் தான் நீங்க புது ஈஸியான பாதையில போக போறீங்களா, இல்ல பழைய சுத்தி வளைச்சு போற பாதையிலே தொடர போறீங்களான்னு முடிவு பண்ணும். அது என்னன்னு பாக்கலாமா? இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் அந்த திருப்பு முனை. போர்ட்டல் உங்ககிட்ட கேக்குற முதல் கேள்வி இதுதான். நீங்க எந்த வருமான வரி சட்டத்தின் கீழ பணம் கட்ட விரும்புறீங்க? பாக்குறதுக்கு இது சாதாரண கேள்வி மாதிரி இருந்தாலும் உங்க பதில்தான் அடுத்தடுத்த எல்லா ஸ்டெப்ஸையும் தீர்மானிக்க போகுது. இங்கதான் 2 பாதை பெரியுது. இந்த 2 ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். நீங்க இப்போ நடக்க போற, அதாவது 2026-27 நிதி ஆண்டுக்கான டிடிஎஸ்/டிசிஎஸ் கட்டணத்தை கட்ட போறீங்கன்னா யோசிக்காம வருமான வரி சட்டம் 2025 செலக்ட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களை அந்த புது ஜாலியான வழிக்கு கூட்டிட்டு போகும். இல்ல, நான் போன வருஷம் கட்ட வேண்டிய பாக்கிய, அதாவது பழைய பேமெண்ட்டை இப்ப கட்ட போறேன்னா வழக்கம் போல 1961 சட்டத்தை செலக்ட் பண்ணணும். இதுல மட்டும் மாத்தி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு கதை தான். அப்புறம் மொத்தமும் குழம்பிடும். சரி, கரெக்டான சட்டத்தை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? இப்போ நாம யாருக்காக இந்த வரிய கட்டுறோமோ அவங்களோட விவரங்களை கொடுக்கணும். அதாவது டிடக்டியோட டீடைல்ஸ். இதுலயும் நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்கிரீன்ல தான் அடுத்த கட்ட வேலை இருக்கு. சிம்பிளா 2 கேள்விதான். 1, வரி யாருக்கு பிடிக்கப்படுதோ அவங்க ஒரு கம்பெனியா இல்ல தனிநபரா, அதாவது கார்ப்பரேட்டா நான் கார்ப்பரேட்டா. 2வது, அவங்க இந்தியால வசிப்பவரா இல்ல வெளிநாட்டுல வசிப்பவரா, அதாவது ரெசிடென்டா நான் ரெசிடென்டா. இந்த 2 கேள்வியும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஆக இந்த ஸ்கிரீன்ல நாம 2 முக்கியமான தேர்வுகள் செய்யணும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி இருக்கு. இந்த ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் நீங்க தனித்தனி சலான் தான் உருவாக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு கார்ப்பரேட் ரெசிடென்ட், அதாவது இந்தியால இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க. அதே சமயம் ஒரு நான் கார்ப்பரேட் ரெசிடென்ட், அதாவது இந்தியால இருக்கிற ஒரு தனிநபருக்கும் பேமெண்ட் பண்றீங்கன்னா 2த்துக்கும் ஒரே சலான்ல பணத்தை கட்ட முடியாது. ஒன்னு கார்ப்பரேட், இன்னொன்னு நான் கார்ப்பரேட். சோ 2 தனிச்சலான் தான் போடணும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் மெயின் பிக்சருக்கே வரோம். இந்த மொத்த அப்டேட்டோட ஹைலைட்டே இதுதாங்க. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இதுக்கப்புறம் உங்க வேலை எவ்வளவு சுலபமாக போகுதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நம்பர் 20. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஆமாங்க, அந்த 20ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. இனிமே நீங்க ஒரே ஒரு சலான்ல 20 விதமான டிடிஎஸ் டிசிஎஸ் செக்ஷன்களுக்கான பேமெண்ட்டை ஒன்னா சேர்த்து கட்டலாம். அப்படி போடு. யோசிச்சு பாருங்க. மாசம் சேலரிக்கு 192ல ஒரு சலான், கான்ட்ராக்டருக்கு 194Cல ஒரு சலான், வாடகைக்கு 194Iல ஒரு சலான், கமிஷனுக்கு 194Hல ஒரு சலான். அடேங்கப்பா, தலை சுத்திடும். இனிமே அந்த கவலை இல்ல. இந்த மாதிரி 20 செக்ஷன் வரைக்கும் ஒரே சலான்ல வேலையை முடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய நிம்மதி. இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன் அந்த வேலையை தான் தெளிவா காட்டுது.
லெஃப்ட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல நீங்க ஒவ்வொரு செக்ஷனா ஆட் பண்ணிட்டே வரலாம். வரிசையா 1 2 3ன்னு. நீங்க ஆட் பண்ண ரைட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல பாருங்க, அது கவுண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். கடைசியா நீங்க மொத்தம் இத்தனை செக்ஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அழகா காட்டிடும். எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப வெறிப்படையா இருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு செலான் விஷயத்தால நமக்கு என்னென்ன லாபம்? முதல்ல பேப்பர் கட்டுக்கட்டா மெயின்டைன் பண்ற வேலை மிச்சம். ரெண்டாவது, சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து மணிக்கணக்கா டைப் பண்ற வேலை மிச்சம். மூணாவது, 10 செலான் போடும்போது வர்ற சின்ன சின்ன தப்பு அதெல்லாம் இனிமே நடக்க வாய்ப்பே இல்ல. மொத்தத்துல ஒரு பெரிய வேலைய ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். சரி, நாம இத வரைக்கும் ஒவ்வொரு ஃபீச்சரா உள்ள போய் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த மொத்த மாற்றமும் நம்ம வரி கட்டுற சிஸ்டத்தை எப்படி மாத்த போகுதுன்னு ஒரு பெரிய படமா பார்க்கலாம். இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இந்த சலான் அப்படிங்கிற வார்த்தையே சில பேருக்கு புதுசா இருக்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுக்கான ஒரு ஃபார்ம் தான் சலான். முன்னாடி பல வரிக்கு பல ஃபார்ம் இருந்துச்சு, இனிமே பல வரிக்கு ஒரே ஃபார்ம். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். எந்த ஒரு புது சிஸ்டம் வந்தாலும் அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்கு ஒருத்தர் ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கார். புது செக்ஷன் நம்பர் போடும்போது பிராக்கெட்ல பழைய செக்ஷன் நம்பரையும் கொடுத்தா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்கார். அடடா, என்ன ஒரு அருமையான யோசனை! வருமான வரித்துறை இதையும் செஞ்சாங்கன்னா இந்த மாற்றம் இன்னும் ரொம்பவே சுலபமா இருக்கும். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 20 செக்ஷனை ஒரே செலான்ல கட்டுறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இதே மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போனா ஒரு நாள் நம்ம மொபைல்ல ரீசார்ஜ் பண்ற மாதிரி TDS/TCS கட்டுற நாள் வருமா? இது அந்த எளிமையான வரி செலுத்தும் எதிர்காலத்துக்கான முதல் அடியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த பயனுள்ள தகவல்களோட அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.